கதை கேட்க வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். கதையை ஒட்டிவிட்டு பார்க்காமல் முழுசா பாருங்க. என் பெயர் லட்சுமி. எங்க குடும்பம் தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல இருக்கு. எங்க வீடு சாதாரணமானது. ஆனா அன்பு நிறைஞ்சது. எனக்கு முன்ன பிறந்த என் 3 அக்காக்களும் பக்கத்து ஊர்கள நல்ல இடத்துல கல்யாணமாகி அவங்களோட வாழ்க்கையே ஜோரா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பு நெஞ்சங்களே. எங்க அப்பா அம்மா எனக்கு ஒரு நல்ல வரம் பார்க்க நிறைய மெனக்கட்டாங்க. ஆனா என் குடும்பம் வசதி இல்லைங்கிற காரணத்தினால எனக்கு வரன அமையல. எங்க அப்பா கஷ்டப்பட்டு எனக்காக 6 பவுன் நகை எடுத்து வச்சாங்க. அதனால நகை பத்தலைன்னு நிறைய மாப்பிள்ளைகள் பார்த்துட்டு போயிட்டாங்க. போதான் இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கல்யாண சந்தையில அழக விடவும் பணம்தான் முக்கியம்னு. என் கூட படிச்சவை எல்லாம் இடுப்புல ஒண்ணும் வயித்துல ஒண்ணுமா தூக்கிக்கிட்டு போறப்போ எனக்கு கஷ்டமா இருக்கும். என் தோழிங்க ஆத்துல குளிக்கும் போது ராத்திரி எப்படி சந்தோஷமா இருந்தாங்கங்கிற கதையே சொல்லி என்னை வெறுப்பேத்துவாளுங்க. ராத்திரி துணை இல்லாம பல நாள் தூக்கம் வராம அழுதிருக்கேன். என் விதி அவ்வளவுதான்னு நினைச்சு அப்படியே வாழ பழகிக்கிட்டேன். இப்படித்தான் ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வந்தப்போ வீட்டு முன்னாடி கார் ஒன்னு நின்னுது. வாசல் முழுக்க செருப்பு கழண்டு கிடந்தது. என் மனசுக்குள்ள பணபணன்னு அடிச்சிக்கிச்சு. மாப்பிள்ளை பார்க்கதான் வந்திருக்காங்க. அவங்களும் பிடிக்கலைன்னு சொல்லிட்டு போயிட்டா என்ன பண்றது? பயமா இருந்துச்சு. உள்ள போனதும் அம்மா என்ன பரபரப்பா பின்னால தோட்டத்து பக்கம் கூட்டிட்டு போனாங்க. லட்சுமி குளிச்சு புது புடவை கட்டி வந்தவங்களுக்கு எல்லாம் தேநீர் குடுன்னு சொன்னாங்க. மனசுல சந்தோஷம் இருந்தாலும் பயமாவும் இருந்துச்சு. ஒரு மாதிரி தயக்கத்தோடவே எல்லாருக்கும் தேநீர் கொடுத்தேன். அப்போ தலையை தூக்கி மாப்பிள்ளையை பார்த்தேன். பையன் பேர் மணிகண்டன். சாதாரணமான ஆள், ஆனா கண்ணுல ஒரு அமைதி இருந்துச்சு. கழுத்துல ஒரு சின்ன சங்கிலி, கையில வெள்ளிக்காவு பார்க்க ஒரு மாதிரி பணக்கார வாசனை தெரிஞ்சது. ஆனா பேச்சுல ஒரு தயக்கம், முகத்துல ஒரு கூச்சம். வயசு எனக்கு இருக்கிற மாதிரிதான். ஆனா மீசை கூட அரும்பு மீசை மாதிரி மெலிசா இருந்துச்சு. என்ன பார்த்தப்ப அவன் பார்வையில ஒரு ஈர்ப்பு அல்ல, ஒரு மாதிரி தவிப்பு மட்டும் தெரிஞ்சது. நான் அவனையே கேள்விகளோட பார்த்துக்கிட்டு இருந்தப்ப அங்க உட்கார்ந்திருந்த பெரியவர், இவன் இவ்வளோ இளவயசு பையனா இருக்கான். இப்பவே கல்யாணமா? கேட்டாரு. உடனே அவன் அப்பா, எங்க குடும்பத்துல இவன் ஒரே பையன். ஊர்ல சொத்து, பயல், வீடு, கார் எல்லாம் இருக்கு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும்னு ஆசைன்னு உற்சாகமா சொன்னாரு. அவர் பேச்சுல ஒரு தெம்பு இருந்துச்சு. ஆனா மணிகண்டன் அமைதியா தலை குனிஞ்சு உட்கார்ந்திருந்தான். எல்லாம் பேசி முடிச்சு கல்யாணம் வேக வேகமா நடந்து முடிஞ்சது. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா நானும் என் புருஷன் வீட்டுக்கு போய் மகிழ்ச்சியா வாழப் போறேன். லட்சுமிக்கு கல்யாணம் ஆகுமான்னு பேசினவங்க ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. அப்பா அம்மாவுக்கு மனசு நிறைஞ்ச சந்தோஷம். எங்க அக்காக்கள், லட்சுமி உனக்கு நல்ல இடம் கிடைச்சிருக்கு. ஒரே பையன், சொத்து எல்லாம் உன் கையில வந்துடும். நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லி அனுப்பினாங்க. கல்யாணம் முடிஞ்சு கோயில் குலதெய்வம் சுத்தி 3வது நாளு மணிகண்டனோட முதல் நாளு வாழ்க்கைக்கு தயாரானேன். அன்னைக்கு ராத்திரி என் மாமியார் என்னை அழைச்சு பக்கத்துல உட்கார வச்சு, லட்சுமி, மணிகண்டன் ஒரு அமைதியான பையன். நீதான் அவனுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். பொறுமையா அன்பாயிரு. அவனுக்கு உன்னை புரிஞ்சுக்க நேரம் தேவைப்படலாம் சொன்னாங்க. நானும் ஒரு கிண்ணத்துல பால் எடுத்துட்டு ரூமுக்கு போனேன். கதவை தாழ் போட்டு தயங்கி தயங்கி மணிகண்டனுக்கு பால் கொடுத்தேன். அவன் ஒரு மடக்குல பாலை குடிச்சிட்டு நஞ்சுன்னு மெதுவா சொன்னான். நான் அவன் கால்ல விழுந்து ஆசி வாங்க முயற்சி பண்ணேன். ஆனா அவன் உடனே தூக்கிவிட்டு இதெல்லாம் வேணாம்னு சொல்லி ஒரு மூலையில உட்கார்ந்துட்டான். நான் அவனுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து, மணி, நம்ம வாழ்க்கை இப்போதான் ஆரம்பம். கொஞ்சம் பேசுன்னு சொன்னேன். ஆனா அவன்கிட்ட இருந்து பெருசா எந்த பதிலும் வரல.
ஒரு மாதிரி தயங்கி தலை குனிஞ்சு உட்கார்ந்திருந்தான். நான் பேச்சு கொடுத்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நாம இனி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். ஆனா அவன் ஒரு புன்னகை மட்டும் பண்ணி நான் கொஞ்சம் தூங்குறேன்னு சொல்லி படுத்துட்டான். மனசு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இவனுக்கு என்ன பிடிக்கலையா? ஒரு கவலை வந்துச்சு. ஆனா மாமி சொன்னது ஞாபகம் வந்து பொறுமையா இரு லட்சுமின்னு மனசு தேத்திக்கிட்டு நானும் படுத்திக்கிட்டேன். தூங்கும்போது அவனை கட்டிப்பிடிச்சுக்கிட்டேன், முத்தம் கொடுத்தேன். அவன்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சரி, அவனுக்கும் தயக்கம் இருக்கும் போலன்னு நினைச்சுக்கிட்டு நானும் தூங்கிட்டேன். நடுராத்திரி திடீர்னு ஒரு கை என் தோலை தொட்டுச்சு. திரும்பி பார்த்தேன். இருட்டுல எதுவும் தெரியல. அந்த கை மெல்ல என் மேல் ஊர்ச்சி பிறகு என்னை கட்டி பிடிச்சுக்கிச்சு. மணிகண்டனுக்கு என் மேல ஆசை வந்துச்சு போலன்னு நானும் அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு அந்த ராத்திரி என்னெல்லாம் நடக்கணுமோ அது எல்லாம் தானா நடந்துச்சு. எனக்கு அதுதான் முதல் முறையா இருந்தாலும் நிறைவா மகிழ்ச்சியா இருந்துச்சு. நடுராத்திரி ஆரம்பிச்ச எங்களோட காதல் பயணம் கோழி கூவுற வரைக்கும் தொடர்ந்துச்சு. அந்த இருட்டு அறை எனக்கு சொர்க்கம் மாதிரி தெரிஞ்சது. அதுக்கு பிறகு நான் சோர்வுல தூங்கிட்டேன். காலையில நான் குளிச்சிட்டு ஹால்ல உட்கார்ந்திருக்கும் போது என் மாமனார் என்கிட்ட வந்தாரு. என்ன மாமான்னு கேட்டேன். அவர் தலை குனிஞ்சு லட்சுமி உன்கிட்ட ஒரு உண்மையே சொல்லணும்னு ஆரம்பிச்சாரு. மணிகண்டனுக்கு உடம்புல ஒரு குறை, அவனால ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நிறைவு பண்ண முடியாது. குழந்தையும் பிறக்க வாய்ப்பு இல்லை. அதான் ஏழ்மையா இருந்தாலும் நல்ல பொண்ணா இருக்கிற உன் குடும்பத்தில பொண்ணை எடுத்தோம். நேத்து மணிகண்டன் அவன் அம்மா கூட தூங்கிட்டான். நான் தான் உன் கூட இருந்தேன். எங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும் லட்சுமி. நான் பண்ணனது தப்புதான். என்னை மச்சிடுன்னு கண்ணீரோட சொன்னாரு. எனக்கு உலகமே நொறுங்கி போன மாதிரி இருந்துச்சு. மனசு வலிச்சது. ஆனா கோபமும் வந்துச்சு. விரக்தியாவும் இருந்துச்சு. இது தப்பு இல்லையா மாமான்னு நான் அழுதுகிட்டே கேட்டேன். அவர் கால்ல விழுந்து எல்லா சொத்தும் உனக்குதான். இந்த வீட்டு எஜமானியா நீ இரு, எங்களுக்கு ஒரு வாரிசு கொடுன்னு கெஞ்சினாரு. நான் ஒரு நிமிஷம் யோசிச்சேன். மணிகண்டனோட அமைதி, அவனோட தயக்கம் எல்லாம் இப்போ புரிஞ்சது. ஆனா என் வாழ்க்கை, என் கனவுகள் எல்லாமே போச்சு. வாழ்க்கையே கைய விட்டு போற மாதிரி நான் உணர்ந்தேன். அப்போ என்னோட வாழ்க்கை, நான் அவரையே பார்த்துக்கிட்டு கேட்டேன். மாமனாரை தனியா கூப்பிட்டு மாமா சொத்து மட்டும் போதாது. ஒரு பொண்ணோட மனசு, அவ உணர்வு, அவளோட வாழ்க்கை, இதெல்லாம் முக்கியம். நீங்க பண்ணது தப்பு. ஆனா இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு எடுக்கிறேன். ஆனா மணிகண்டனுக்கு நான் ஒரு துணையா இருப்பேன். அவனுக்கு எங்க அன்பு கொடுப்பேன்னு சொன்னேன். மாமனார் கண்ணீரோட என்னை பார்த்து நீ உண்மையிலேயே பெரிய மனசு படைச்சவ லட்சுமின்னு சொன்னாரு. நான் வெளியே பார்த்தேன். மணிகண்டனும் அவன் அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க. நான் மனசுக்குள்ள மணி உனக்கு நான் எப்பவும் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு அவனோட பயத்தை தயக்கத்தை போக்குறதுக்கு ஒரு புது பயணத்தை ஆரம்பிக்க முடிவு பண்ணேன். அப்போ மாமனாரு வீட்டுக்குள்ள போய் நகை பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. நான் அவரை பார்த்தேன். அவர் என் கால்ல விழுந்தாரு. அவரை தூக்கிவிட்டு உங்க பையன் நான் சரியான நிலைமைக்கு கொண்டு வரேன். அதுவரைக்கும் நீங்க எனக்கு துணையா இருப்பீங்களான்னு கேட்டேன். அவர் கன்னத்தில வழிஞ்ச கண்ணீரை தொடைச்சி விட்டுக்கிட்டு என்னை பார்த்தாரு. நான் அவரோட தோலை சாஞ்சேன்.